ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகர் பூதமாய், தேவராய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், உயர் திணையாய், அக்னியாய், எல்லாமாய் விலங்கு. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்கள், அதிசயங்களும் அற்புதங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய 1/7/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 17வது நாள். இன்றைய விசேஷம் மதுராந்தகம் கோதண்ட ராமன் பவனி, திருவல்லிக்கேணி அழகிய சிங்கர் புறப்பாடு, மருத்துவர் தினம், பட்டய கணக்காளர்கள் தினம், துவீதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மதியம் 1:45 2:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலை 10:30 12 மணி வரை, திதி பிரதமை காலை 8:01 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் காலை 7:37 வரை. அமிர்த யோகம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் திருவாதிரை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி மற்றும் மிதுன ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியின் இன்றைய தலைப்பு, பாவம் போக்கி படிப்பை உயர்த்தும் பாராயத்துறை நாதர். நாட்டில் எத்தனையோ கோவில்கள் உள்ளன. அவற்றில் கல்விக்கு கூத்தனூர் சரஸ்வதி ஆலயம், திருவந்திபுரம் அயகிரிவர் ஆலயம், செட்டி புண்ணியம் பெருமாள் கோவில் போன்ற சில கோயில்கள் துணை நிற்கின்றன. ஏழை எளியவர்கள் பெருமாள் ஆலயத்தில் உள்ள அயகிரிவரை வணங்கி படிப்பில் உயர் நிலை பெறலாம். கல்வியிலே உயர்வதற்கான ஆலயங்களில் திருப்பாயித்துறை சிவன் கோயிலும் ஒன்று. புராண காலத்தில் இந்த தலம்
தாருகா வனம் என்று அழைக்கப்பட்டது. இங்கு வாழ்ந்த ரிஷிகள் தாங்களே அனைத்து கலைகளிலும் வல்லவர்கள் என்று தங்கள் மனைவியை மட்டும் கற்புக்கரசிகள் என்று ஆணவத்தில் செயல்பட்டனர். யாக கர்மங்கள் செய்தால் போதும், வழிபாடு என்பது அவசியமற்றது என்று சிவனையும் திருமாலையும் பழித்தனர். சிவனும் திருமாலும் அவர்கள் ஆணவத்தை அடக்கி நல்லறிவு புகட்ட விரும்பினர். சிவபெருமான் அனைவரையும் கவரும் அழகுடன் பிச்சாச்சனராக கையிலே திருவோடு ஏந்தி வந்தார். விஷ்ணு பகவான் அழகே உருவான மோகினி வடிவம் எடுத்து உடன் ரிஷிகள் மோகினி அழகில் மயங்கி விஷ்ணுவை பின்தொடர்ந்த ரிஷி பத்தினிகளோ தங்கள் கற்பை மறந்து சிவனுடைய அழகில் மயங்கி பின்தொடர். பின்னர் உண்மையை உணர்ந்த ரிஷிகள் தங்கள் தவ ஆற்றலை யாக்கினியிலிருந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களை தோற்றுவித்து சிவன் மீது ஏவினர். அவற்றை எல்லாம் சிவபெருமான் தனதாக்கி கொள்ள முடிவில் ரிஷிகள் தோல்வியுற்று நின்றனர். அவர்கள் ஆணவம் கூடாது என்று சிவபெருமான் உபதேசம் செய்தார். அவர்களின் வேண்டுதலை ஏற்று அங்கேயே லிங்க வடிவில் எழுந்து அருளினார். பிற்காலத்தில் சுயம்பு லிங்கம் இருந்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டது. இப்பகுதியிலே பாராய் மரங்கள் நிறைந்திருந்தன. சுவாமிக்கு பாராய துறைநாதர் என்ற பெயர் ஏற்பட்டது. அம்மன் பசும்பொன் மயிலம்மையும் நடராஜரும் தனி சந்நிதியில் உள்ளனர். இந்த தலம் திருச்சி கரூர் சாலையிலே 15 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. பரிகாரம்: இந்த ஆலயம் சென்று எல்லா தெய்வங்களையும் வணங்கி அம்மனுக்கு விளக்கி அபிஷேகம் செய்வோருக்கு 30 நாட்களுக்குள் திருமணம் நடக்கும். அதுபோல பாராய்த்துறைநாதனை வழிபட்டு வந்தால் கல்வியின் ஞானம் பெருகும். புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி மூலவர் மீது சூரிய ஒளி படுவது குறிப்பிடத்தக்கது. கோயில் அருகே ஓடும் காவிரி தீர்த்தமாய் உள்ளது. இதனை அகண்ட காவேரி என்பர். ஐப்பசி முதல் நாளிலே காவேரியில் முதல் முழுக்கு நடக்கும். இந்த நாளில் சுவாமி ரிஷப வாகனத்தில் காவிரி கரையில் எழுந்தருள்வார். இந்த நாளிலே காவிரியில் நீராடினார் பாவம் நீங்கும், படிப்பும் உயர். நாளைய தினம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தரும் வரலட்சுமி விரத பரிகாரம். இதனுடைய தொடர்ச்சி விரிவு விளக்கம் நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இன்றைய தினம் நாம் 2ஆம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்பதை அதனுடைய அமைப்புகளையும் அங்கே கிரகங்கள் வீற்றிருந்தால் என்னென்ன பலன் என்பது இன்றைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 2வது வீட்டிலே சூரியன் இருந்தால் பேச்சில் உஷ்ணம் அதிகமாகும், அனல் பறக்கும், கேட்பவர்களுக்கு எரிச்சலாகி. 2ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் உங்கள் பேச்சு மிகவும் குளுமையாக இருக்கும். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் இருந்தால் வாக்கு கடுமையாக இருக்கும், மற்றவர் மனது புண்படும்படி பேசும். 2ஆம் வீட்டில் புதன் இருக்க பேச்சு நிபுணத்துவமாக இருக்கும். 2ஆம் வீட்டில் குரு இருக்க மற்றவர்களுக்கு போதனை செய்து கொண்டே இருப்பீர்கள், ஆலோசனை வழங்கி கொண்டே இருக்கும். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்க அழகாகவும் இனிமையாகவும் இருப்பீர். 2ஆம் வீட்டில் சனி இருக்க பேச்சில் கடுமை இருக்கும், கெட்ட விஷயங்கள் சொன்னால் பழிக்கும், பேச்சில் உங்களுக்கு வீண் விரோதம் உண்டா. 2ஆம் வீட்டில் ராகு இருக்க பேச்சில் கடுமையாக இருப்பீர், பேச்சால் பல பிரச்சனைகள் உண்டாகும், எரிச்சலைத்த காரிய தடையும் தன்னுடைய வாயாலே தன் முன்னேற்றத்தை கெடுத்துக் கொள்ளும். 2ஆம் வீட்டில் கேது இருக்க ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசுவீர்கள், தத்துவங்கள் வேதாந்தம் பேசுவீர்கள். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் 150 ஆண்டுகளுக்கு பிறகு பௌர்ணமியில் உருவாகும் 2 யோகங்கள். இன்று இந்த 5 ராசிக்காரருடைய அதிர்ஷ்ட கதவு திற. வேத நாட்காட்படி ஆனி மாதம் பௌர்ணமி ஜூன் 29ஆம் தேதி வருகிறது. இந்நாள் மிகவும் மங்களகரமான நாளா. ஏனெனில் இந்த நாளில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு பிறகு கஜகேசரி யோகம் மற்றும் திரிகிரக யோகம் ஆகிய 2 யோகங்கள் உருவாகும். அதுவும் இந்த யோகமானது தேவகுரு பகவான், மனதில் காரணியான சந்திரன் மற்றும் அசுரர்களின் குருவான சுக்கிரன் ஆகிய கிரகங்களால் உருவாகும். இந்த அரிய நிகழ்வின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் காணப்படும்.
குறிப்பாக 5 ராசிக்காரர்கள் ஆணி பௌர்ணமியில் உருவாகும் இந்த இரட்டை யோகங்களால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெற உள்ளனர். இப்பொழுது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே ஆணி பௌர்ணமி ஆனது மேஷ ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான பலன்களை தரும். குறிப்பாக நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடை. பணி இடத்தில் செயல் திறன் மேம்படுவதோடு உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும். அதோடு உடன் வேலை செய்பவர்கள் முழு ஆதரவு. நிதி நிலைமை வலுவடையும். புதிய வருமானம் ஆதாரங்கள் உருவாகும். குடும்பத்தில் சந்தோஷம் பெறும். அடுத்தது மிதுனம். ஆணி பௌர்ணமி ஆனது மிதுன ராசிக்காரர்கள் தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். வேலை மாற்ற நினைத்தால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மன அழுத்தம் குறைந்து மனநிலை மேம்படும். சிம்மம். ஆணி பௌர்ணமி சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய தொடக்கமாய் இருக்கும். தலைமைத்துவ திறன்கள் மேம்படும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை துணையினுடன் உறவு வலுவடை. மேலும் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து ஒன்றாக வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது துலாம். ஆணி பௌர்ணமி அன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாய் சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் வாய்ப்பு உள்ளது. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. கலை ஊடகம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். தனுசு. ஆணி பௌர்ணமி அன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்கும். நீதிமன்ற விஷயங்களில் நல்ல வெற்றியை பெறக்கூடும். மாணவர்கள் படிப்பில் போட்டியில் சிறந்து விளங்குவார். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். மன அமைதி அதிகரிக்கும். பண வரவு அதிகரிக்கும். இதன் மூலம் ஒரு பெரிய பண பிரச்சனை முடிவுக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவாக உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலன், 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை இப்பொழுது நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகின்ற நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய சந்திராஷ்ட தின தீட்சினை பகல் 1:30 வரை நீடிப்பதா. எதிலும் அவர்கள் கவனமாகவும் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த
மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர்நிலை வழிபாடு தேவைப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று பகல் 1:30 பிறகு சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்க இருப்பதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் உஷாராகவும் இருக்க வேண்டும். மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் பொழுது ஒரு முக சிந்தனையோடு செலுத்த வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும். சிலர் உங்கள் உதவியை நாடுவார். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலர் உங்கள் உதவியை நாடுவார். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். பெற்றோரின் ஆதரவு பெருகும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார். உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரிகள் ஆதரிப்பார்கள். மதிப்பு கூடுகின்றனர். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். பெற்றோரின் ஆதரவு பெருகும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர் விரும்பி வருவார். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரிகள் ஆதரிப்பார்கள். மதிப்பு கூடுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். உடல் அசதி சோர்வு வந்து விலகும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் விவாதம் வரக்கூடும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள். கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த உடல் அசதி சோர்வு வந்து விலகும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் விவாதம் வரக்கூடும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். உற்சாகமாய் எதையும் முன்னின்றி செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய பாதை தெரிகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உற்சாகமாய் எதையும் முன்னின்றி செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். விதாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய பாதை தெரிகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தினர் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். அரசால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினர் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அனுச நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். அரசால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். நினைத்ததை முடிக்கின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி அந்யோன்யம் ஏற்படும். மனதில் தைரியமும் தன் நம்பிக்கையும் அதிகரிக்கும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. இளைய சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாய் முடியும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருப்பது உற்சாகத்தை தரும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி அந்யோன்யம் ஏற்படும். பூராட நட்சத்திரத்தை சார்ந்த மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த இளைய சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாய் முடியும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருப்பது உற்சாகத்தை தரும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு.
நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றிய புதியவர்கள் நண்பர்களாக வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய சலுகை கிடைக்கும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றிய புதியவர்கள் நண்பர்களாக வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தினரின் விசேஷங்களை கலந்து கொள்வீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். மனைவி வழியிலே ஆதரவு பெறும். வாகனத்தை சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினுடைய விசேஷங்களை கலந்து கொள்வீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும். வாகனத்தை சரி செய்து வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்யும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்யும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது. தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.